18 தர்பார். வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பாரா. உலகத்துல நிறைய விஷயம் நம்ம கவனத்துக்கே வர மாட்டேங்கல, அதை எடுத்து அப்படியே உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருவோம். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வேண்டியதை வச்சுக்கங்க, வேண்டாத தூக்கி தூர போட்டுருங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள சடக்குன்னு போவோம். அப்படியே நேரா சினிமாக்குள்ள போறோம். தீபாவளி எல்லாரும் பட்டாசு போடுறாங்க, நாமளும் போட்டா என்னன்னு ஒரு பையன் ஆசைப்பட்டிருக்கா. அப்படி ஆனால் அவங்க தெருவில் பட்டாசு போட்டால் ஒரு மாதிரி தப்பாக நினச்சிக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சவங்க நேராக அந்த பையனை தூக்கிட்டு போய் ஒரு பாலத்துக்கிட்ட வச்சு வேட்டா போட விட்டு பையனுடைய ஆசையை நிறைவேற்றிருக்கிறாங்க. ஏன் அந்த தெருவில் போடக்கூடாது அப்படின்னு யோசித்தா அவங்க ஒரு இஸ்லாமிய சகோதரர். ஒருவேளை நம்ம ஆட்கள் தவறாக நினச்சிட்டாங்கன்னா தர்ம சங்கடம் ஆயிருமில்ல, அதனால அப்படி போய் கொண்டாட்டத்துக்கு கொண்டாட்டமாச்சு, பிரச்சனை வராத மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? அதாவதுங்க, ஒரு தீபாவளி வருது, ஒரு பொங்கல் வருது, அதில் ஏதாவது வேலை செய்கிற இடத்துல ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக வாங்கிட்டு போய் எங்கள் கம்பெனியில் போட்டு கொடுத்தாங்கல்ல அப்படின்னு மனசுக்குள்ளே சந்தோஷப்படுவோம்ல. அப்படி தாங்க ஒரு இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, கம்பெனியில் நிறையா கொடுப்பாங்க. வீட்டில் குடும்பமாக சேர்ந்து குதூகலமாக கொண்டாடுவோன்னு பார்த்தா அரை கிலோ சோன் பப்படியை வாங்கி கையில் கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே வாங்கி பார்த்தா ஊழியர்களுக்கு காண்டாகி போய் நேராக சரண் வந்து கேட்டில் சரட்டுன்னு விட்டு எறிய அது பஞ்சு பஞ்சாக பறந்து போச்சு. பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா அந்த இடத்துல காவலுக்கு நிற்கிறதும் காவல்துறை தான், பாதுகாப்புக்கு நிற்கிறதும் காவல்துறை தான். அந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தா தாயாவே மாறுறதும் காவல்துறை தான் காட்டியிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு குழந்தை அப்படியே கேட்பாரட்டு கிடந்திருக்கு. அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து பால் கொடுத்து ஒரு பெண் போலீஸ் தாயாவே மாறி அதுக்கு சேவை செஞ்சிருக்கிறாங்க. பாராட்டுக்கள் குவியுதுன்னா பார்த்துக்கிடுங்க. அதாவதுங்க, நாம் ஒரு விஷயத்தை மூளையில் ரொம்ப அதிகமாக பதிய வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலையே கிடையாது. அதனில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்போம் தெரியுமா. கிளார்னெட் வாசிக்கக்கூடிய ஒரு இசை கலைஞர், அவங்களுக்கு மூளையில் ஏதோ பிரச்சனை, அறுவை சிகிச்சை செஞ்சால் தான் காப்பாற்ற முடியும். ஸோ அறுவை சிகிச்சையும் செய்யணும், அதே நேரத்தில் தன்னுடைய இசை தன்மையும் குறையாமல் பார்த்துக்கணும். நீங்கள் வாட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இசை கருவியை வாசித்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண விஷயமும் தெரியல, இசையும் நிற்கல, அவங்க நல்லாயிட்டாங்க. இன்னொரு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களா, அதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை முழு மனசோட ஏற்றுக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்கிறதா இதுக்கு அர்த்தம். கவுண்டருக்குள்ள போறோம். மொதல் கவுண்டரை நம்ம எடப்பாடி அண்ணாச்சி தான் சரக்குன்னு திறந்து வைக்கார். நேராக போறார். மழையா போயுது. தஞ்சாவூர் ஏரியா டெல்டா மாவட்டங்களில் போய் நெல்லெல்லாம் நனைஞ்சு கிடக்க என் வயிறெல்லாம் எரியுது. நானும் ஒரு விவசாயி தானே, இப்படி நெல் இப்படி நனைஞ்சு கிடந்தா பார்த்தா நான் சும்மா இருக்க முடியுமா? ஏன் ஆட்சியில் இப்படியெல்லாம் நான் நெல்லை நனைய விடலையே, நீங்க இப்படி நெல்லை நனைய விட்டுருக்கீங்களே அப்படின்னு வாயிலை வயிற்றுலையும் அடிச்சுக்காத குறையா ஐயா புலம்புறாரு. பார்த்துக்கிடுங்க. போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக செயல்பட்டு ஏற்கனவே டிபிசியில் அடுக்கி வைக்கப்படுகின்ற நெல் மூட்டைகளை உடனடியாக குடோனுக்கு எடுத்து சொல்லி அடுக்க வேண்டும். அப்படி அடுக்கினா தான் அங்கே அந்த டிபிசியில் வேக்கண்ட் ஆகும், காலியாக இருக்கும். அப்பொழுதுதான் விவசாயிகள் இன்றைக்கு திறந்த வெளியில் குவிக்க வைக்கப்பட்ட அந்த நெல்மணிகளை இன்றைக்கு கொள்முதல் செஞ்சு அதை உள்ள அடுக்க முடியும். இல்லைன்னா கஷ்டம். அதை இந்த அரசு உடனடியாக செய்ய வேணும். ஆனால் இந்த அரசு செய்ய தவறுது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க.
ஒரு கையிலாகாத அரசு, திறமை இல்லாத அரசு. நிர்வாக திறமையின் காரணமாகத்தான் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதிமுக ஆட்சி கண்ட பொழுது குறுவை சாகுபடிக்கு நாங்கள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நாங்கள் சேர்த்தோம். இந்த அரசாங்கம் அதையும் செய்ய தவறிவிட்டோம். இப்படி பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த விவசாயிகளுக்கு இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் நிவாரணம் கிடைக்கும். அதையும் இந்த அரசாங்கம் செய்ய தவறிவிட்டோம். ஏன்னா விவசாயி என்பது ரத்தத்தை வேர்வையா மண்ணிலை சிந்து உழைத்து இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு உணவு கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் உணவு கொடுக்க விவசாயி. அப்படிப்பட்ட விவசாயிடத்துல சுருண்டுனா எந்த விதத்திலும் அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம் வைத்தால் வேடிக்கை பார்க்க. இப்படி புலம்புன சத்தம் நம்ம வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் ஐயா காதில் ஒன்றே விழுந்துருச்சு. யார் புலம்புறது? எடப்பாடியா தானே. அவருக்கு இப்போ இதுதானே வேலை. அவருக்கு அதுதானே அசைன்மெண்ட்டாகவே கொடுத்துருக்குறாங்க பிஜேபியிலேருந்து. நீங்கள் எங்கெல்லாம் திமுக வேலை செய்தோ அங்கெல்லாம் போய் புலம்பி அழுங்க அப்படிங்கிறத அவர் வேலை. ஏங்க அவங்க ஆட்சியில் வாங்கினதை விட நம்ம ஆட்சியில் ஏகப்பட்ட நெல் மூட்டைகள் வாங்கி வச்சுருக்குறோம். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நாங்கள் தாங்க கொள்முதலில் ஜாஸ்தி, போய் இதை போய் சொல்லுங்க அப்படிங்கிறலாம். எதிர்கட்சி தலைவர் எது குற்றம் சொல்ல வேண்டும் என்று எதை சொன்னாலும் பொய்யை சொல்லி உண்மை மாரி சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. 4 ஆண்டு காலத்தில் நெல் கொள்முதல் செய்வதை முதலமைச்சர்கள் உடனுடன் நடவடிக்கை எடுத்து அதன் அடிப்படையில் இந்த நெல்லை குறித்த நேரத்தில் குறித்த அளவுக்கு நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போது எடப்பாடி அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் 2000 மூட்டை ஏன் வாங்கக்கூடாது, ஒரு டிபிசி 2000 மூட்டை வாங்கக்கூடாது, ஏன் வாங்குறார், இது ஒரு குற்றத்தை வைக்கிறார். அது அடிப்படையில் அவர் ஆட்சி காலத்தில், அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு டிபிசிக்கு ஒரு நாளைக்கு 600 மூட்டை, அதிகபட்சம் 700 மூட்டை நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நிர்ணயம் செய்திருந்தார்கள். ஆக அப்போ அந்த காலத்தில் இப்போது அதே போல் செய்தவர்கள் இப்போ நாங்கள் இப்போ எங்கள் முதலமைச்சர்கள் 1000 மூட்டை ஒரு நாளைக்கு ஒரு டிபிஸில் ஒரு மிஷின் 1000 மூட்டை பிடிக்கலாம் என்று இங்கே உத்தரவிட்டு இப்போ 1000 மூட்டை பிடித்து கொண்டிருக்கின்றோம். இப்போ இப்போ லேசாக இங்கே திடீரென்று மழை இப்போ லேசாக முளைத்துக்கு இவ்வளோ சத்தம் போடுகின்றார். லேசாக முளைத்ததுக்கு இவ்வளோ முளைத்ததுக்கு அவர்களுடைய காலத்தில், அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாற்று அந்த அளவுக்கு இவ்வளோ உயரத்தில் நாற்று நடந்த அளவுக்கு நாற்று முளைத்த காட்சிகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து எடப்பாடி என்னாச்சு ஒரு விஷயத்துக்காக கோச்சுக்கிறார். அதாவதுங்க, சரி ஊட்டப்பட்ட அரிசிக்காக நாங்கள் விண்ணப்பிச்சிருக்கோம், ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவைய ஆகஸ்ட் மாதத்துலேயே கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு தெரியுமில்லா, அவங்களுக்கு ஏன் இன்னும் போஸ்ட் போல யாரும் சொல்லலையான்னு தெரியல. ஆனால் கொடுத்தாச்சு. திருப்பி இப்படியே சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும் பாருங்க அப்படிங்கிறலாம் எடப்பாடி என்னாச்சு. சரி ஊட்டப்பட்ட அரிசியை அவருக்கே தெரியல. ஆகஸ்ட் 15 அனுமதி கொடுத்தாங்க. இன்னும் அனுமதி கொடுக்கல. எதிர்கட்சி தலைவர் என்னை மத்தியில் சொல்லி அனுமதி வாங்கித்தாங்க. எப்படிப்பட்ட நிர்வாகம் பாரு. ஆகஸ்ட் 18 மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது. சரி விட்டப்பட்ட அரிசி அதை மிக்ஸ் பண்ணலாட்டு. அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதில் சொல்றாரு சட்டமன்றத்திலேயே. ஆக முறையா அணுக வேணுங்க. அதுதானுங்க ஆட்சி இருக்குது. ஆட்சியாளர்கள் எதை சரியான நேரத்தில் செய்யணுமோ அதை சரியான முறை செய்யணும். அதை செய்ய தவறிவிட்டு மற்ற மேல பழி சுமத்தி இவங்களுக்கு தப்பித்து விடக்கூடாது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற தானே ஆட்சியில் இருக்குது. இவர்கள் தானே அதை செய்ய வேண்டிய கடமை இவர் தானே. இப்படி இவர் கோவப்பட்ட உடனே சக்கரபாணி ஐயா வந்தார். உங்களில் யாருக்காவது தைரியம் இருந்தால் உங்கள் தலையை கொடுங்க, நங்குன்னு சூடத்தை ஏற்றி சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அனுமதி கொடுக்கலைங்க. உங்களுக்கு யாரோ போய் சொல்லியிருக்காங்க, நீங்கள் கூட்டணியில் இருக்கலாம், அதுக்காக அவங்க சொல்கிறத பூரா அப்படியே நம்பிட்டு இங்கே பேசாதீங்க அப்படின்னு சக்கரபாணி ஐயா வேற சொல்றார். இதில் என்ன ஒரே பிரச்சனைனா, செறிவூட்டப்பட்ட அரிசி அதற்கு ஒன்றிய அரசு அனுமதி தரணும். அவங்க என்னென்னா, இது ஒரு 4 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க இந்த மாதிரியாக அவங்க ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்பெசிமென் கொடுத்துருந்தாங்க. அதை மாற்றி இனிமேல் இது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி அது கடிதம் 29/7/2025 தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கடிதம் வரும். அதுக்கு பின்னாடி நம்ம டெண்டர் விட்டு 34,000 மெட்ரிக் டன்னுக்கு, ஏன்னா 100 கிலோன்னா 1 கிலோ கலக்கணும் அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி. அது கலக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றதுனால வாங்கிய நிலையில் இன்றைக்கி அரைக்க முடியாத சூழ்நிலை. அதான் காரணம், வேறு காரணமே இல்லை இவ்வளோ தேங்குறது. அதுக்கு என்னென்னா, அதுக்கு பிறகு டெண்டர் விடப்பட்டு இப்போ அந்த எடுத்த ஒப்பந்தக்காரர் 5 பேருமே அந்த அரிசியை தயார் செஞ்சு அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி.
பண்ணி அது டெல்லிக்கு போய் டெல்லியில் அங்கே இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் மூலயமா ஒரு 40 பேர் இருக்காங்களாம்மா குவாலிட்டி கண்ட்ரோல் அதிகாரிகள். யாருக்கும் அது மார்க் பண்ணணும்னு தெரியாதான். அவங்க மார்க் பண்ணால் அவங்க உடனே அந்த அரிசியை இந்த 5 பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்கள்ல அந்த அரிசியை எடுத்துகிட்டு போய் அங்கே டெல்லியில் லேபில் டெஸ்ட் பண்ணி அவங்க ஓகேன்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா உடனே நம்ம இந்த நெல் மூட்டையெல்லாம் எடுத்து அரைச்சி அரிசி அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி 1 கிலோவை 100 கிலோவுக்கு 1 கிலோவை கலப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சட்டமன்றத்தில் இதுக்கு ஆகஸ்ட் மாதமே அனுமதி வந்துருச்சு, மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் தவறான தகவலை கொடுக்குறான்னு சொல்கிறார். இது வரைக்கும் இன்னும் அனுமதியே வரல. அடுத்து எடப்பாடி ஐயா சடக்குன்னு உள்ள வரார். இந்த கவர்மெண்ட் கிளீன் ஸ்லேட் பாராட்டுக்காக சொல்லல, இதுக்கு ஒண்ணுமே தெரியல, அதனால சிலேட்டு கிளீனா இருக்கு. எழுதுனா தானங்க அதுல இருக்கு, எழுதவே தெரியலையே, நான் ரொம்ப நல்லா எழுதுவேன் அப்படிங்க. இதை கொள்முதல் செய்ய முடியலன்னா இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்குது? ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பதை ஒத்துக்கிறாங்களா ஐயா? யார் பாதிக்கிறாங்க? விவசாயி தானே பாதிக்கிறாங்க. இன்னைக்கு விவசாயியோட வாழ்வாதாரமே அந்த நெல்லை நம்பி தான் இருக்குது, வேற எந்த சோர்ஸ் அவங்களுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அரசாங்கம் வெளிப்போறது செயல்படும் சொன்னா அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருந்தா என்ன செய்யறது? அதாவது பயிர் தான் பார்த்துட்டு வந்தேன், ஒவ்வொன்றா தான் பிடிக்க முடியும். இவர்கள் ஒட்டுமொத்தமா அந்த அரசாங்கம் தோல்வி அடைஞ்சது. நெல் கொள்முதல் செய்வதிலையும் தோல்வி அடைஞ்சிட்டது. இந்த விவசாயிகள் நடவு செய்த பயிரையும் காப்பாற்றுவதற்கு எவ்வித முயற்சி எடுக்கும் அனைத்து வகையிலையும் இந்த அரசு தோல்வி அடைந்தது தான் பார்க்கப்படுகிறது. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான நிலைமை. நன்மை கிடைக்கலாம்னு பரவாயில்ல, அவர் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையா விற்க முடியாத ஒரு அவலநிலை இந்த ஆட்சியில் இருப்பதான் பார்க்க முடியுது. இதுக்கு பதில் சொல்ற மாதிரி ரகுபதி என்னாச்சு வந்தாங்க. அரசியல்ல 1000 இருக்குங்க, குறை சொல்றதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கும். அது சுயமா சொன்னா பரவாயில்ல, யாராவது சொல்லி அனுப்புவாங்கல்ல அவங்க அங்க சொல்றது, இதெல்லாம் நாங்க கண்டுக்கவே மாட்டோம், கடந்து போய்கிட்டே இருப்போம். ஏன்னா எங்களுக்கு மக்களுக்கு செய்யற வேலைகள் ஏகப்பட்டது இருக்கு. இவங்களுக்கு உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நான் நல்லது செஞ்சிருவோம்ல நாங்க அப்படிக்காகல. வழக்கம் போல எடப்பாடி பழனிசாமிக்கு குற்றம் சாட்டுவது பழக்கம். அதுபடிதான் குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டிருக்கின்றார். அன்றைக்கு வந்திருக்கின்ற நெல்மணிகள் பாதுகாப்பாகத்தான் தார்பாய் போட்டு மூடப்பட்டு வைத்திருக்கிறது. எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கு அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்று எங்களுடைய உணவுத்துறை அமைச்சர் சொல்லி இருக்கிறார். எனவே விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. எடப்பாடி எதை அரசியலாக்கினாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. அவரை மக்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவர் எல்லாமே அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காருங்கிறது நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும். தேர்தலுக்கு வருகின்றவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுவதில்லை. எப்பொழுதுமே மக்கள் பணியிலே பெருமழை பெய்கின்ற பொழுது களத்தில் முதலில் நிற்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள். அதை கடந்த 4 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். இரவு பகல் பாராமல் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்களும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அப்படியே சடக்குன்னு எடப்பாடி ஐயா குதிக்கிறாரு. நீங்க பெரிய ஆட்சி தானே, நல்லா தானே பண்றீங்க, நெல்லை வாங்கின நெல்லெல்லாம் எடுத்துக்கொண்டே குடல் நோண்டி அடுக்க வேண்டியாரா, எதுக்கு இப்படி நினைய போட்டிருக்கீங்க, சடக்குன்னு போய் பண்ணுங்க, பண்ணி பாருங்க அப்படின்னு ஒண்டி சவால் விடுற மாதிரி கேட்காரலாம். எங்களுடைய ஆட்சியில கரெக்டா செஞ்ச முடியல, ஆட்சி யாருக்கு ஆட்சி பெருசா சொல்றீங்க? அதிமுகவோட திறமையான ஆட்சி செஞ்சு காட்டுங்க. இவர் இப்படியே ஒத்தேர மூச்சை பிடிச்சு பேசுறாருன்னு அவருக்கு சப்போர்ட்டுக்கு நம்ம நயினார் ஐயா டமக்குன்னு குதிச்சு, ஆமா ஐயா இவங்க பூரை இப்படியே பொய்யா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, 12 லட்சம் ஹெக்டேர் தண்ணிக்குள்ள இடக்கு, நான் டெல்டாக்காரன் சொல்றாங்களே முதலமைச்சர், எங்க டெல்டாவை காணும் காரணை காணும்காங்களே அப்படின்னு இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசாரு. டெல்டா மாவட்டத்துக்கு சொந்தக்காரன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ரொம்ப பெருமையாக எப்பொழுதுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த டெல்டா மாவட்டத்தை பற்றி அவங்க அக்கறைப்படுவதே இல்லை. பேருக்கு மட்டும் உரிமை மட்டும் கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட 12 லட்சம் ஹெக்டேர் இன்றைக்கி எல்லாமே நீரில் மூழ்கி போயிருக்கு. கொள்முதல் நிலையங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் கேட்குறாங்க. அது வீடியோலெல்லாம் பரவலாக வைரல் ஆகிடுச்சு. ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் கேட்குறாங்க. அதையும் ஒழுங்காக அவங்க பாதுகாக்கிறதுக்கு வைக்க முடியல தமிழக அரசாங்கத்தால். இப்பொழுது ஏற்கனவே நம்ம மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் பார்வையிட்ட போது அந்த வீடியோவில் நானும் பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த பயிர் எல்லாமே மூழ்கி திருப்பி முளைச்சிருக்கு.
அந்த விவசாயிகளுக்கு ஏற்கனவே பெருத்த நஷ்டம் ஏற்படும். அதில் ஏற்கனவே இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட அரசாங்கம் என்ன நிர்ணயம் பண்ணுதோ அதை வந்து விவசாயிகளுக்கு அவங்களுக்கு நஷ்ட ஈடாக வழங்கணும். இந்த 22% ஈரப்பதத்தோடு அந்த நெல் கொள்முதலையும் அவங்க ஏற்பாடு செய்யணும். அதாவதுங்க ஒரு விஷயம் பண்ணா அந்த தொகுதி எம்எல்ஏ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா வேண்டாமா, இல்லை அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது போட வேண்டாமா? நீங்கள் வாட்டுக்கு சொல்லாமல் போடாமல் தண்ணியை திறந்து விட்றியே, நான் போய் வேடிக்கை பார்க்க போனால் எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்காங்க. எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரிய மாட்டாங்க. என்னதான் நீங்கள் கூட்டணி கட்சிக்காரர்களாக இருந்தாலும் எங்களையும் கொஞ்சம் கேட்கணும்ல அப்படின்னு உரிமையோட கண்டிக்காரலாம் நம்ம செல்வ பிரிந்தனாச்சி. ஒரு மக்கள் பிரதிநிதிகிட்ட சேர்மனுக்கு தெரியல, மந்திரிக்கு தெரியல, எம்எல்ஏ எனக்கும் தெரியல, எம்பிக்கே தெரியல, நீங்களே திறந்து விடுறீங்கன்னா எப்படி சார் அது? இந்த துறை வந்து அரசு துறை தானே, நீர்வளத்துறை அரசு துறை. மக்கள் பிரதிநிதிகிட்ட ஒரு வார்த்தை சொன்னால மரபுனா காலகாலமா எப்பவுமே சொல்லலான்னு ஒரு 3 வருஷம் திறந்து விட்டுருங்க. போன வருஷமா சொல்லாம திறந்துட்டீங்க. தப்பு கிடையாது, நீங்க தரங்க. நீங்களே வந்து ஆட்சியாளர்களா நீங்களே மக்கள் பிரதிநிதியா மாறுங்க. அதோட மக்கள் நல்ல சரி. இப்ப நான் தானே இப்ப ஊரா போறேன், திறந்துட்டாங்க, 500 அடி திறந்துருக்காங்க. கொஞ்சம் கவனமாக இப்ப எல்லா ஊருக்கும் போறேன். 12-13 ஒரு ப்ரோக்ராம் போட்டு இப்ப போறேன். இதெல்லாம் தப்பு இல்லை, இது சொல்லணும் இல்லை. இது நீங்களே மக்கள் பிரதிநிதி ஆகிட்டா பிறகு கவர்மெண்ட் அதிகாரிகளை கவர்மெண்ட் ரன் பண்ணிடலாமே. துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு தெரியல. சிஎம் எப்படி உழைக்கிறாரு தெரியும், டெப்டி சிஎம் உழைக்கிறாரு. அவங்க வந்து பாவம் ராத்திரியம் பார்க்குறோம். நீங்க எங்களை கூப்பிட்டு இப்ப நான் போறேன் 10 கிராமத்துக்கு போறேன். நான் தானே போயிட்டு வந்து எல்லா கிராமத்துக்கும் எச்சரிக்கை சொல்ல போறோம், சாப்பாடு அரேஞ்ச் பண்ண போறோம். நீங்களும் பண்ண போறீங்க, திறந்து விட்டு கம்பெனி உட்காந்துக்கிறீங்க. ஒரு மாட்டம் சொன்னா என்ன கொஞ்சம் போயிடும். டிவியில பார்த்து நான் உங்களுக்கு 4-5 மணி நேரமா ட்ரை பண்றேன், போன் எடுக்க மாட்டேன். எத்தனை மிஸ்டு கால் இருக்கு பாருங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்ப நான் எம்எல்ஏ விடுங்க, நான் பொறுமையா போறேன். இன்னொருத்தவங்க தான் பொறுத்துக்குவாங்களா? அப்படியே சடக்குன்னு இந்த நேரத்தை பயன்படுத்துறாரு நம்ம மாணிக்கம் தாக்கூர் ஐயா. இதுக்கு தான் நாங்கள் வரக்கூடிய எலெக்ஷன்ல கூடுதலாக சீட்டு கொடுங்க, அப்பனா தான் எங்கள் பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நாங்கள் கேட்கலான்னு இருக்கோம்காரு. ரொம்ப நாளாக மாணிக்கம் தாக்கூர் மட்டுமே இந்த விஷயத்தை பற்றி நோண்டிக்கிட்டே இருக்காரு. யார் சொல்லி நோண்டுறாருன்னு எல்லாரும் ஒரு யோசனையில் இருக்காங்க. அப்படித்தான் விருப்பம் இருக்குது, விருப்பம் இருக்குது, வாய்ப்பு இருக்கா இல்லைங்கிறத காலம்தான் பதில் சொல்லும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியில் அதிக இடங்கள் கேட்க வேண்டும் என்ற விருப்பம் காங்கிரஸ் கட்சியில் பலருக்கும் இருக்கிறது. அந்த விருப்பத்தை தான் சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் சொல்லிக் கொண்டிருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் அது தலைமையிடம் சொல்லப்படும். தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுபடி காங்கிரஸ் கட்சியில் ஆஃபரில் நாங்கள் என்ன கொடுத்தாலும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு கடைக்காரங்க சொன்னால், யோ ஆஃபர் விலையே கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால தானே இப்படி இருக்கிறோம், அதனால ஆஃபர் வேண்டாம், ஒன்று வேண்டாம், மொத்தத்துக்கு அப்படியே தூக்கிட்டு போகணும். வெளியில் இருந்த டிவியே தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்கேயும் இந்த வேலையை தான் பார்க்குறாங்க. உழைச்சி வாங்கணுன்ற ஐடியாவே இல்லை ஓடிருக்கு. இருக்குதுங்க, தண்ணி இருந்தா பரவாயில்ல, வேடிக்கை பார்க்கறது ஓகே. பச்சை பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு போய் காட்டுறதாயும் கொஞ்சம் இதாக இருக்கு, பயமா இருக்குல்ல நமக்கு. விழுப்புரத்துல ஆற்றுல என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு அப்படியே அடிச்சுட்டு ஓடுது, தடுப்பணையில் தண்ணி அப்படியே குபு குபுன்னு கொட்டுது, பையன் ஊரன் டைப் அடிச்சு விளாடுறான். பச்சை பிள்ளையும் பார்த்து ஆசைப்படும்ல, ஆனால் ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடக்கூடாதுல. பார்த்து கவனமாக நிதானமாக வேலை பார்க்கணும். ஆமாம், சரி, இது வரைக்கும் பார்த்த தர்பாரில் அந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்ததா? உஷாராக இருக்க வேண்டிய இடங்களில் கண்டிப்பாக உஷாராக இருங்க. அதாவதுங்க, கொசுவே இல்லாத ஒரு நாடு ஐஸ்லாந்து, அங்கே கொசு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 பெண் கொசு, ஒரு ஆண் கொசுவா. அதே நேரத்தில் சிங்கப்பூரில் கொசுவுக்கு, அதாவது சிக்கன் குனியாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கொசுவோடைய உமிழ்நீரில் இருந்து. இப்படி நாட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ காலநிலை மாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை முன்னிறுத்தி நீங்கள் இந்த பசுமை புரட்சியில், அதாவது மரம் நடுங்கன்றதுக்கு தான் நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு 2 மரத்தை நடத்தி விடுங்க. அடுத்த தர்பாரில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.